சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சியை காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். சரயோகத்தை நாம பயிற்சி செய்யும் போது நமது செயல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும். செயல் ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும், கர்மாவையும், டியூட்டியையும், ஜாப்பையும், தொழிலையும் தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்போம். அதுதான் செயல் ஆரோக்கியம். இந்த பயிற்சி மொத்தம் 49 தினங்கள். இந்த 49 தினங்களுமே கட்டணம் இல்லாம நான் கத்துத்தரேன். மேலும் நேரடியாகவும் ஆன்லைன்ல தினமும் அதிகாலை 4 மணியிலிருந்து 4:45 வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமாகவும் கத்துத்தரேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி என்னோட சேர்ந்து தினமும் காலையில பயிற்சியை மேற்கொள்ளலாம். எல்லாராலையும் அந்த நேரம் எந்திருக்க முடியாது அப்படிங்கிறதுனால காணொலியா பதிவிட்டும் வெளியிடுறேன். நீங்க இதுல கவனிக்க வேண்டியது, காணொலியை பார்க்கும்போது அன்றைய நாள் என்ன, நீங்க பயிற்சி செய்ய அமரக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கேத்த மாதிரி சூரிய நாடியா சந்திர நாடியா எதை நான் பரிந்துரைத்திருக்கேனோ அதை நீங்க பயிற்சி செய்யணும். மொத்தம் 7 வாரங்கள். இப்ப நாம தை அமாவாசையிலிருந்து ஆரம்பிச்சதுனால இப்ப 5வது வாரம் 29வது நாள் பயிற்சியை தொடங்க போறோம். நீங்க இன்னைக்குத்தான் முதல்ல பயிற்சியை தொடங்குறீங்கன்னா முதல் 7 நாளைக்கு மூலாதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சியை செய்யணும். 2வது வாரம் சுவாதிஷ்டானம், 3வது வாரம் மணிப்பூரகம், 4வது வாரம் அநாகதம், 5வது வாரம் விசுத்தி, 6வது வாரம் ஆக்ஞா, 7வது வாரம் சகசிராரம். இந்த விதிமுறையில நீங்க பயிற்சியை மேற்கொள்ளணும். நீங்க ஒரு நாள் தவற விட்டாலும் மீண்டும் 49 நாள் பயிற்சி செய்யணும். காரணம் என்னன்னா, இது அந்த நாடிகளை தூய்மைப்படுத்தக்கூடியது, அதே மாதிரி ஆதாரங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. 24 மணி நேரத்துல ஒரு 20 நிமிஷம் நீங்க ஒதுக்கி பயிற்சி செஞ்சா போதும். சாப்பிட்டு செய்யலாம், சாப்பிடாம செய்யலாம், காலம்பர செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், பெண்கள் மாதவிலக்கு நாள்ல கூட செய்யலாம். அதே மாதிரி தம்பதியினர் அந்த தாம்பத்தியத்துல ஈடுபட்டிருந்தாலும் பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சிருந்தாலும் பயிற்சி செய்யலாம். பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரே விதிமுறை மட்டும்தான். கிழமையும் நேரத்தையும் பொறுத்து சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத மாத்திரம் தெரிஞ்சுண்டு பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால நீங்க விளக்கேத்தி வச்சுக்கணும். இந்த செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது சரயோக பயிற்சின்னு சொன்னேன். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூட்சுமம் இருக்கு. ஆசனங்கள், உணவு முறை, அதெல்லாம் நிறைய காணொளி வெளியிட்டிருக்கேன். ஆனா நாளைக்கு சிவராத்திரி. இந்த நாள்ல ஒரு சூட்சுமம் இருக்கு. சிவராத்திரி அப்படின்னா பார்க்கடலை கடையும் போது உயிரினங்கள் தோன்றிய நாள். சிவராத்திரிங்கிறதே உயிரினங்கள் தோன்றிய நாள் தான். புராணங்கள்ல சொல்லுவாங்க, பார்க்கடலை கடையும் போது உயிரினங்கள் தோன்றியது, ஒவ்வொரு செல்வங்களாக தோன்றியது அப்படின்னு. அப்ப இயற்கையும் பூமியும் மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் தோன்றிய நாள் தான் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி இன்னைக்கு எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு நான் ஒரு காணொளி வெளியிட்டிருக்கேன். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த சிவராத்திரி பூஜையை நாளைக்கு உங்க வீட்டில் கொண்டாடி நான் சொல்ற மாதிரி தேவாமிர்தத்தை நீங்க தயார் செய்து அதை எல்லாரும் அருந்தினீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோயெல்லாம் நீங்கிரும். இந்த தேவாமிர்தம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பானலிங்கம், சால கிராமம், மஞ்சள் கிழங்கு, தூய வெள்ளியால் செய்த சிவன், தூய தங்கத்தால் செய்த சிவன், கருங்காலி சிவன், சந்தன மரத்தால் செய்த சிவன், கடம்ப மரத்தால் செய்த சிவன், செம்மரத்தால் செய்த சிவன், முத்து, பவளம், மரகதம். இதை தவிர வேற எதையும் உபயோகிக்க கூடாது. முக்கியமா பித்தளை, பஞ்சலோகம், ரசமணி இதெல்லாம் கண்டிப்பாக உபயோகப்படுத்த கூடாது. அதே மாதிரி அந்த அபிஷேகம் செய்யறதுக்கு பித்தளை பாத்திரங்கள், செம்புன்னு சொல்லுவாங்க, செம்பு, தாமரம், காப்பர்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒரு பேரு. அந்த பாத்திரமும் உபயோகப்படுத்த கூடாது. எல்லோருக்கும் பாதுகாப்பானது எதுனா மஞ்சள் கிழங்கு. ரொம்ப விலையும் கம்மி, வெளியில போனா உடனே கிடைக்கும். அந்த மஞ்சள் கிழங்கையே நீங்க வாங்கி அத சிவலிங்கமா நினைச்சு நான் சொல்ற மாதிரி 5 அபிர்தங்களால் அபிஷேகம் செய்து சிவராத்திரி பூஜையை 4 காலமும் உங்க வீட்டிலேயே செஞ்சீங்கன்னா உங்களால தேவாமிர்தத்தை செய்ய முடியும். அந்த தேவாமிர்தத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அருந்தினீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் பரிபூர்ணமாக நீங்கும். அந்த தேவாமிர்தத்தை எப்படி செய்யலாம்? மஞ்சளை இளநீர்ல அரைக்கணும், அந்த தண்ணீரை எடுத்துக்கணும். சந்தன கட்டைய இளநீர்ல அரைக்கணும், அந்த தண்ணீரையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேன், அதுக்கப்புறம் என்னது இளநீர், அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய். நல்லெண்ணெய், தேன், இளநீர், சந்தன நீர், மஞ்சள் நீர். இதுல சந்தன நீரும் மஞ்சள் நீரும் நீங்க தயார் செய்யும் போது தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், இளநீரை விட்டே அரைக்கணும். இந்த 5 அமிர்தங்களால் நீங்க நான் சொன்ன மாதிரி மஞ்சளுக்கு அபிஷேகம் பண்ணலாம், கடம்ப மரத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம், அத்தி மரத்துக்கு அபிஷேகம் செய்யலாம், கருங்காலி மரத்திற்கு அபிஷேகம் செய்யலாம், சந்தன மரத்திற்கு அபிஷேகம் செய்யலாம், தூய வெள்ளிக்கு அபிஷேகம் செய்யலாம், தூய தங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம், முத்து பவளத்திற்கு அபிஷேகம் செய்யலாம். கண்டிப்பாக பஞ்சலோக சிலைக்கோ பித்தளை சிலைக்கோ அல்லது தாமரம், செம்பு, காப்பர்னு சொல்லப்படக்கூடிய சிலைக்கோ அபிஷேகம் செய்தால் அது அமிர்தகமாக இருக்காது, ஆழகால விஷமாக மாறிவிடும். நீங்க அபிஷேகம் பண்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரம் வெள்ளியா இருக்கலாம், இல்லாட்டி எவர் சில்வரா இருக்கலாம், இல்லாட்டி மண் கலயமா இருக்கலாம். அப்ப எல்லாருக்கும் ஈஸியானது எது? மஞ்சள் கிழங்கு, மண் கலயம். ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கிக்கங்கோ, அதுல சிவன் ஆட்கொள்கிறார் அப்படின்னு அவரை ஆவாகனம் செய்யுங்கோ. ஒன்னும் இல்ல, மனதால நினைச்சுக்கங்க, சிவபெருமானே இந்த மஞ்சக்கிழங்குல நீ குடி புகுந்துக்கோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. மஞ்ச பிள்ளையார் பிடின்னு சொல்றாங்கல்ல, இதனுடைய முழு விவரமும் அந்த சிவராத்திரி பூஜைங்கிறதுல நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா எதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட பஞ்சலோக சிலை இருக்கியா, அதுக்கு அபிஷேகம் பண்றேன்னு பண்ணீங்கன்னா அது ஆழகால விஷமா மாறிடும். பித்தளையில பண்றீங்கயா, பெரிய ஞானிகளே சொல்லியிருக்காங்க காப்பர் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்கலாம், அவங்க பூஜையை நான் சொல்ற மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி பூஜை செய்யணும்னா நீங்க தவிர்க்க வேண்டியது ரசமணி, பித்தளை, செம்பு, இதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பஞ்சலோகம், இது எதுக்கும் நீங்க அபிஷேகம் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் கிழங்குக்கு அபிஷேகம் செய்யலாம். சிலர் வீடுகள்ல பானலிங்கம் இருக்கும், சால கிராமம் இருக்கும், அவங்க அபிஷேகம் செய்யலாம்.
நான் சொல்ற இந்த 5 தவிர வேற எதுவும் அபிஷேகம் செய்யக்கூடாது. பன்னீர் செய்யறேன், பால் செய்யறேன், தயிர் செய்யறேன், விபூதி அபிஷேகம் செய்யறேன்லாம் செய்யக்கூடாது. கண்டிப்பாக 5 அமிர்தங்கள், நல்லெண்ணெய், இளநீர், தேன், சந்தன நீர், மஞ்சள் நீர். மஞ்சள் நீரும் சந்தன நீரும் இளநீரை விட்டு அரைக்கணும். அப்படி செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி சிவராத்திரி பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேனோ அந்த காணொலியை பார்த்து அதே மாதிரி அந்த மஞ்சக்கிழங்குக்கோ இல்ல நான் சொன்ன மாதிரி தூய வெள்ளி சிவனுக்கோ தூய தங்க சிவனுக்கோ இல்ல உங்கள்கிட்ட மரகதம் இருக்குன்னா அந்த மரகத லிங்கத்திற்கோ இல்லது முத்து பவளம் எது இருக்கோ அதுக்கோ இல்ல நான் சொன்ன மாதிரி கருங்காலி மரத்திற்கோ அபிஷேகம் செய்து சிவனின் திருநாமங்களை உச்சரித்து 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த தீர்த்தத்தை எடுத்து அருந்தணும். அப்படி அருந்தினீங்கன்னா அது தேவாமிர்தமா இருக்கும். கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி பூஜையை செய்யுங்க. சந்தேகம் ஏற்பட்டா திரும்ப திரும்ப போன் பண்ணி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என் வீட்டுல இத்தனை வருஷமா பித்தளை வச்சிருக்கேன், அதே மாதிரி ரசமணி வச்சிருக்கேன், அதுக்கு அபிஷேகம் செஞ்சு குடிக்கிறேன்னு குடிச்சிங்கன்னா அது விஷமாக மாறிவிடும். அது விஷமா மாறினா நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சாதான் அது தேவாமிர்தமாக மாறும். நிச்சயம் நான் சொல்ற மாதிரி அந்த தேவாமிர்தத்தை தயார் செய்து அது அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து சிவன் பற்றிய பாடல்களை பாடி சிவராத்திரியை இனிமையாக கொண்டாடி மகிழுங்கள். இந்த சிவராத்திரிங்கிறது கேளிக்கைகள் உரிய நாள் இல்ல, உயிரினங்கள் உருவான நாள். நீங்க நியூ இயர், பொங்கல், தீபாவளினா கேளிக்கைகள்ல நீங்க கலந்துக்கலாம், ஆடலாம், பாடலாம், கூத்தாடலாம். சிவராத்திரியில அதெல்லாம் செய்யப்படாது. இறைவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். இந்த 5 அமிர்தங்களால் அபிஷேகம் செய்து அந்த புனித தீர்த்தத்தை அருந்தணும். இதனுடைய முழு விளக்கமும் அந்த சிவராத்திரி பூஜை அதுல வெளியிட்டிருக்கேன். அந்த லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாம செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சி 29வது நாள் 26/2/2025 புதன்கிழமை செய்ய வேண்டிய பயிற்சி முறைய செய்முறையா பார்ப்போம். அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, காலையில 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள, நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள. இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்ய வேண்டும். காலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள, காலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள, நண்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள. இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்ய வேண்டும். நாளைக்கு 29வது நாள் அப்படிங்கிறதுனால விசுத்தி ஆதாரத்தை மனதுல தியானிச்சு பயிற்சி செய்யணும். சரயோக பயிற்சியின் முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம். மேரு தண்ட முத்ரால உட்கார்ந்துக்கங்க. நான் உட்கார்ந்துருக்க மாதிரி கண்ணை மூடிக்கங்க. மூலாதாரத்தை மனதுல நினைத்து ஆங்கிற அக்ஷரத்தை 7 முறை ஜபிக்க போறோம். மூலாதாரம் அப்படிங்கிறது அடி வயிறுல இருந்து கால் கட்டவிரல் வரைக்கும். ஆ ஆ ஆ ஆ
ஆ ஆ ஆ மணிப்பூரகம் மேல் வயிறு ஊ ஊ ஊ சகஸ்ராரம் தலைப்பகுதி எம் 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 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இந்த பிரணவ மந்திர தியானத்தை தினமுமே காலையில நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் விரும்பி செய்வீங்க, வெறுப்பே ஏற்படாது. அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு சக்தி இருக்கும். எந்த வேலை செய்யறீங்களோ அந்த வேலையாகவே மாறுவீர்கள். அதே மாதிரி ராத்திரி இதே பயிற்சியை செஞ்சுட்டு படுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய நாளமிலா சுரப்பிகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்பெல்லாம் பரிபூரணமாக நீங்கும். இப்ப சரயோக பயிற்சியின் இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம். ஒரு துண்டை எடுத்துக்கணும், ரெண்டு எட்ஜையும் பிடிச்சு அப்படியே பின்னால கொண்டு போகணும், அப்படியே முன்னால கொண்டு வரணும் 10 முறை. இந்த பவன முக்தாசனத்தை செய்யும் போது மூக்கடைப்பு இருந்தால் நீங்கிடும். இந்த பவன முக்தாசனத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய சூரிய நாடியில, சந்திர நாடியில, சுழுமுனை நாடியில 7 முறை 7 7 7. அடுத்து பஸ்திரிகாங்கிற பயிற்சியை 7 முறை. இப்ப சரயோக பயிற்சி 29வது நாள் புதன்கிழமை சந்திர நாடி சுத்தி பயிற்சியை மேற்கொள்ள போறோம். காலை நீட்டி சுகமா உட்கார்ந்துக்கணும். யோக தண்டம் இருந்தா அதை எடுத்து வலது அக்குள்ள வச்சுக்கணும், வலது கை கீழே இருக்கணும். யோக தண்டம் இல்லைன்னா துண்டை நல்லா அப்படி சுருட்டி வலது அக்குள்ள இது மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு வலது கையை ஆதி முத்திரை பிடிச்சு வலது தொடை மேல வச்சுக்கணும். ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும், சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும். வலது மூக்க மூடி இடது மூக்கு வழியாவே மூச்சை உள்ள இழுக்கணும், இடது மூக்கு வழியாவே மூச்சை வெளியில எடுக்கணும். கால் விரல் அப்படின்னு சொன்னோம்னா அதை நினைச்சுட்டு மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும். கால் விரல்கள்
ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹம் சோ கெண்டைக்கால்கள் ஹம் சோ முழங்கால்கள் ஹம் சோ தொடைப்பகுதிகள் ஹம் சோ பிருஷ்டப்பகுதிகள் ஹம் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ கீழ்முதுகு பகுதிகள் ஹம் சோ இடுப்பு பகுதிகள் ஹம் சோ வயிற்று பகுதிகள் ஹம் சோ மேல்முதுகு பகுதிகள் ஹம் சோ மார்பு பகுதிகள் ஹம் சோ கைவிரல்கள் ஹம் சோ உள்ளங்கைகள் ஹம் சோ மணிக்கட்டுகள் ஹம் சோ கீழ்கைகள் ஹம் சோ முழங்கைகள் ஹம் சோ மேல் கைகள் ஹம் சோ தோள்பட்டைகள் ஹம் சோ வாய் கழுத்து பகுதிகள் ஹம் சோ வாய்ப்பகுதிகள் ஹம்
சோ மூக்கு பகுதிகள் ஹம் சோ காதுகள் ஹம் சோ கண்கள் ஹம் சோ நெற்றி பகுதிகள் ஹம் சோ தலைப்பகுதிகள் ஹம் சோ தளர்த்திக் கொள்ளவும். இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் சுகமா உட்கார்ந்து மேருதண்ட முத்ரால அமர்ந்து குலதெய்வ வழிபாடு தியானம் செய்யணும். பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வத்தை மனதுல தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். மனிதனுக்கு 6 விதமான தடைகள் உள்ளது. தீராத நோய் அது ஒரு தடை. அறிவு தடை, எதையுமே என்னால கவனிக்க முடியல, எதையுமே என்னால முழுமையா படிக்க முடியல, எதையுமே என்னால கற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற அந்த அறிவு தடை. தொழில் தடை, நிரந்தர தொழில் இல்லை. பொருளாதார தடை, தேவையான அளவு பொருளாதாரம் இல்லை. திருமண தடை, வாரிசு தடை. இந்த 6 தடையையும் நீக்கிறது தான் குலதெய்வம். ஆனா இந்த குலதெய்வ தியானம் எப்ப பண்ணணும்? பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து 15 தினங்கள் பண்ணணும். இப்ப நாம நம்மளுடைய குலதெய்வத்தை மனதில் வேண்டி நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் நீங்கணும், நமக்கு இருக்கக்கூடிய அறிவு தடை நீங்கணும், நமக்கு இருக்கக்கூடிய தொழில் தடை நீங்கணும், நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை நீங்கணும், திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கணும், குழந்தை பாக்கியம் பெறாதவங்கள் எல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் பெறறதுக்குரிய தடைகள் நீங்கி விரைவிலேயே குழந்தை பேரு பெற வேண்டும் அப்படின்னு மனதுல தியானிச்சுக்கங்க. உங்க குலதெய்வத்தை மனதுல தியானிச்சு இந்த வேண்டுதலை முன்வைங்க. இருபத்தி 29வது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம். கண்டிப்பாக நாளைக்கு சிவராத்திரி பூஜையை நான் சொன்ன மாதிரி செஞ்சு அந்த தேவாமிர்தத்தையும் நீங்களே உங்க இல்லத்தில் செய்து அதனை அருந்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.